Velamal Engineering College. Build the future of automobiles. Admissions open. Apply now. கூட்டணி கட்சிகளுக்கும் பேச முடியல. ஆனா கூட்டணி கட்சிகள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர்றேன். இவ்வளோ நீங்க சொல்றீங்க இவ்வளவு ஊழல் நடக்குது அப்படின்னு. திமுகவோட பெர்மனண்டா இருக்கணும்னு என்னமோ பாண்ட் கிடையாது. திமுக கூட்டணியில இருந்தாதான் வெற்றின்னு அப்ப நீங்க நினைச்சதுனால தானே அமைதியா நீங்க போனீங்க, கூட்டணிக்குள்ள போனீங்க. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நான் பகிரங்கமா ஒத்துக்கொள்ளதான் செய்யணும். இது எனக்கு தெரியாதா? எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாட்டை பற்றி எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்னா, ஆனா ராகுல் காந்தி அவர்கள் 29 தடுப்பை தாண்டி ஸ்வீட்டை கொடுத்துட்டு 31 பிரச்சாரத்துக்கு வராமே இருக்கக்கூடாது இல்ல? அதுல உங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு என்ன, அதாவது அதுக்கு என்ன காரணம்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு என்ன காரணம்? அவர் என்ன கேட்டார்? ராகுல் காந்தி உங்கள்கிட்ட என்ன கேட்டார்? என்ன சொல்லப்பட்டது திமுகவுக்கு? இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு தமிழ்நாட்டில், நாங்கள் 2006-11 நாங்கள் நீங்கள் 95 பேர் தான் இருந்தீங்க, நான் 35 பேர் இருந்தோம். 5 வருஷம் உங்களை எதுவும் கேட்காம உங்களை சப்போர்ட் பண்ணோம். அப்போ எங்கள்கிட்ட பல முதலமைச்சர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ரொம்ப மெலிஞ்சு போச்சு, எங்களுக்கு ஒரு ரிவைவல் வேணும். ஸோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு கூடுதல் சீட்டு கொடுங்க, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தாரன்னு சொல்லுங்கள். இதானே கேட்டார். எதை ஏன் நீங்கள் ஒத்துக்கக்கூடாது? நான் என்ன சொல்கிறேன், சரி வரட்டும் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அல்லவா? கூட்டணி என்றாலே தமிழ்நாட்டுக்கு ஒத்துக்கொள்ளாது, அதை போன்ற பேச்சுக்கே இடமில்லை. ஸோ நான் என்னன்னா, ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் முக்கியம் அல்லவா? இப்போ அதை நீங்க ஏத்துக்கிட்டு திமுக கூட்டணியில இருந்தாதான் வெற்றின்னு அப்ப நீங்க நினைச்சதுனால தானே அமைதியா நீங்க போனீங்க, கூட்டணிக்குள்ள போனீங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னா அப்பவே விஜய் அவர்களோட நீங்க வச்சிருக்கலாமே தாராளமா. அதுக்கு வெற்றி மட்டும் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு ஒரு ஐடியாலஜிக்கலா அவரோட இருந்து டிராவல் பண்ணோம், 5 வருஷம் பண்ணியிருக்கிறோம். கேட்டீங்களா? அவர் தான் பாஜகவை எதிர்த்து சரியான கூட்டணி. இதே நான் சொல்றேன். இப்போ ஒரு ஆர்குமெண்ட் சோக்கு நீங்க எவ்வளவு தியரி சொல்றீங்கல்ல, இப்போ இதே மாதிரி திமுக 113 இடத்துல ஜெயிச்சிருன்னு வச்சுங்க. காங்கிரஸ் ஒரு 5 சீட்டு இருக்கு, நாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு வெளியே வந்தா நீங்க சொல்றது நியாயம். திமுக 113 இடம் ஜெயிச்சு காங்கிரஸ்ல ஒரு 5 இடம் இருக்கு, நாங்க இப்போ இவங்களை முதுகுல குத்திட்டு நாங்க வெளியே வந்துட்டோம்னா நீங்க முதுகுல குத்துறோம்னு சொல்ல. யூ ஹாவ் நோ சான்ஸ். கூட்டணி ஒன்றாவது எலெக்ஷன் நின்னோம், உண்மைதான். எலெக்ஷன் முடிஞ்சது, டிக்ளேர் ஆயிடுச்சு, ரிசல்ட் வந்தாச்சு. உங்களுக்கு ஆட்சி அமைக்க உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. கவர்னர் ஆட்சி வரப்போகுது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வரப்போகுது, பாஜக பின்வாசல் வழியாக வர்றதுக்கு காத்திருக்கு. அந்த காங்கிரஸ் கையில் 5 சீட்டு அவர் கேட்குறாரு, கொடுத்தா என்ன தப்பு? சொல்லிட்டு கூட போகல அப்படிங்கிறது அவசர அவசரமா போறீங்க அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி. நானும் அதில் நானே சொன்னேன், அதை சொல்லிட்டு 5 எம்எல்ஏக்கள் கூட போய் அவரை போய் பார்த்துட்டு வந்துருங்கன்னு கூட சொன்னேன். சில பேர் இன்னும் சில சொன்னாங்க, அவர்கிட்ட சொல்லப்பட்டதுன்னு சில பேர் சொல்கிறாங்க, தொலைபேசியில் இதிலோ சொல்லப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி சரியாக தெரியலை. பட் அது அந்த மாடாலிட்டிஸை பற்றி கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு களம் இதானே. இன்னைக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும், உடனே இன்னொரு எலெக்ஷனுக்கு போக முடியுமா? நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அரசியலில் திமுகவோட பெர்மனண்ட்டாக இருக்கணும்னு என்னமோ பாண்டு கிடையாது. அதே மாதிரி அதிமுகவோட இருக்கணுங்கிற பாண்டும் கிடையாது. நாங்கள் திமுகவோட இருந்திருக்கிறோம், அதிமுகவோட இருந்திருக்கிறோம், மாறி மாறி கூட்டணி வச்சுருக்கிறோம். எங்களுக்கு நோ பெர்மனண்ட் ஃப்ரெண்ட், நோ பெர்மனண்ட் எனிமி, பட் பெர்மனண்ட் இன்ட்ரெஸ்ட். என்ன இன்ட்ரெஸ்ட்டு? வகுப்புவாத சக்திகள், ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. விஜய் வரவிடாம செய்வாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார் காங்கிரஸ் கட்சிக்கு? அதற்காகத்தான் நாங்கள் கூட இருக்கிறோம். அவருக்கு அந்த முழுமையான சப்போர்ட் கொடுத்து, அவர் தான் சொல்கிறாரு, நான் மதச்சார்பின் மேலே முழுக்க நான் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கேன், அதில் விலக மாட்டேன். அந்த உறுதியை உங்களுக்கு நேற்று கூட்டத்தில் கூட பேசியிருக்கிறார். அதில் எனக்கு நோ காம்ப்ரமைஸ்ன்னு சொல்கிறார். ஸோ நாங்கள் வி வில் ஸ்டாண்ட் பை ஹிம்.
அதே சமயம் கொள்கை முடிவாக பார்க்கும்போது இந்த விபிஜி ராம்ஜி அந்த திட்டத்துக்கு தமிழக வெற்றி கழக அரசு அனுமதி வழங்கியிருக்கு, ஒப்புதல் வழங்கியிருக்கு. அப்போது இது காங்கிரஸ் கடந்த காலங்களில் இந்த திட்டம் மகாத்மா காந்தி பேரே இல்லை அப்படின்லாம் சொல்லி இங்கே நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணீங்களே சார், இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்லை, விபி ராம்ஜிங்கிற திட்டத்தினுடைய பேரை மாற்றினது காங்கிரஸ் கட்சிக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு மேசி ஒரு 12,500 கோடி ரூபாய் ஸ்கீமை வந்து நீங்கள் வாங்க முடியாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா இன்றைக்கி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எந்த ஸ்கீமையும் நம்ம இந்த அரசாங்கம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் கடந்த கால ஆட்சியில் இப்படி பேசலையே காங்கிரஸ். கணக்கு ஆட்சி அலாட்மெண்ட்டே வரலையே. வந்தது சார், இதுக்கு இவங்க வந்து நிராகரிச்சாங்க. திமுக அரசு ஒரு தீர்மானமே இதை போட்டாங்க, இதை செயல்படுத்த மாட்டோம். இப்ப நமக்கு வந்து 5,057 கோடி நிதி சுமை வரும். அப்ப இதெல்லாம் வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க, இப்ப இங்க ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சி இதுலயும் அமைதியா இருக்குமா என்ன? அந்த ஸ்கீமே வந்து அது போட்ட ஸ்கீம் இப்பொழுதுதான் வந்து செயல்பாட்டுக்கே வந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினப்போ அந்த செயல்பாட்டுக்கு வரல. இப்போ இதே பிரச்சனை தான் தெலுங்கானாவுக்கு, இதே பிரச்சனை தான் கர்நாடகாவுக்கு. எல்லோருமே வந்து இந்த நிதி பங்கீட்டை வாங்கி கொண்டு தான் வந்து போராடுகிறார்கள். இப்போ நம்முடைய முதலமைச்சரும் கடிதம் எழுதியிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து வந்து அவர்கள் போராடுவாங்க. அதற்கு வந்து ஆதரவாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்போம். காங்கிரஸ் அரசாங்கங்களுக்கும் இதே நெருக்கடி தானே. இப்போ இதெல்லாம் எப்படி சமாளிக்கும் நினைக்கிறீங்க சார் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு? இல்லை, அது வந்து தட் இஸ் $1 million கொஸ்டின். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்க நிறையா என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல செலவை கட்டுப்படுத்தணும், மற்ற அனாவசியமான செலவுகளை. ரெண்டாவது, அரசாங்கத்தினுடைய பல்வேறு விதமான நிதி ஒழுக்கத்தில் பல விதிமீறல்கள் வந்து இருந்து ஏராளமான ஆயிரக்கணக்கான கோடி ரூபா வந்து லாஸ் ஆகிருக்கு. குறிப்பாக வந்து மின்சார வாரியத்தில், டாஸ்மாக் நிர்வாகத்தில், கனிம வளத்துறையில் வந்து ஏலம் விட்டதில், இதிலெல்லாம் பேரிழப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ஓட்டைகளெல்லாம் கூடுமான வரைக்கும் அடைப்போம். அந்த ரெவன்யூவெல்லாம் நாங்கள் திரும்ப சேர்ப்போம். இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாரை வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஏன் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பார் வந்து பழைய விதிப்படி விடப்பட்டது. இதில் வந்து பார் லைசன்ஸுக்குன்னு ஒரு தொகை. ஆனால் ஒரு பார் லைசன்ஸ் வாங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து பெரிய தொகையை கொடுக்கணும். ஒரு பெரிய தொகையை கொடுத்தாதான் அந்த பார் லைசன்ஸ் வரும். இப்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நான் யோசிக்கிறேன்னு சொன்னால், அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூவாக சேர்க்குறாங்க. அது வேற யாருக்கோ போயிருக்கு. அந்த அங்கே வெளியே போனதை அவங்க வந்து திரும்ப வந்து அந்த பணத்தை வந்து அதை வந்து ஏன் அதை கொடுத்துட்டு தானே தொழில் நடத்துகிறாங்க, அது அரசாங்கத்துக்கே வரட்டுமே. அதுதான் வாட் ஹேட் ஹேப்பன்ட் இன் டாஸ்மாக். அப்போ அதெல்லாம் தான் இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறதுக்கு போயிருக்கா சார்? ஆமாம், அதுதானே சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு துறையிலையும் அதுக்கு தானே இப்போ பெரிய வந்து கணக்கு எடுக்கிறாங்க. அந்த எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கேட்குறாங்க, யார் என்ன கொடுத்தீங்க. உதாரணமாக பிடபிள்யூடி ஹைவேஸ் இதில் உள்ள டெண்டர் பூரா வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே மல்டி டெண்டரே கிடையாது. எல்லாமே வந்து டபுள் டெண்டர் தான். அது பூரா வந்து ஒரு குரூப்பாக வந்து ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி ஒவ்வொருத்தரும் வந்து இன்னொரு இடத்துல மாறி லோவை போடுவாங்க. அவங்களுக்கு ஆதரவாக இவங்க இன்னொரு இடத்துல ஹையர் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணாலே வந்து ஒரு பெரிய சைஸபிள் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ரீடிங். நான் வந்து ஒரு 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 1 வீக் முன்னால் எங்கள் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் என்னை பார்க்க வந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரு, என்ன பேசுகிறாரு உங்கள்கிட்டலாம் தனியாக பேசும்போது. பேசுகிறாராம்மா? தனியாக பேசுகிறாரா, அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் விஷயமா கூப்பிட்டா என்ன ஏதுன்னு கேட்குறாராம், அதில் என்ன விஷயம் ஏதுன்னு கேட்குறாராம். அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறாராம், எனக்கு மற்றதை பற்றிலாம் நான் வந்து ரொம்ப கவலைப்படலை. எனக்கு வந்து எங்கேயுமே கரப்ஷன் மட்டும் இருக்கக்கூடாது. அமைச்சர்கள் யார் மேலேயும் அந்த புகார் வந்துச்சுன்னா நமக்கு வந்து வேறு பதிலே இல்லை. நான் அதை வந்து ரொம்ப சீரியஸாக தான் வியூ பண்ணுவேன். அதனால் வந்து ரெண்டாவது, இப்போது நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸை நீங்கள் போய் ரைட் பண்ணிங்கன்னா 3 லட்சம் ரூபா கிடைக்குது. ஒரு மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ், ஆர்டிஓ ஆஃபீஸ், அதை போய் நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா கிடைக்குது. இதெல்லாம் ஒரு நாள் கலெக்ஷன் தான். அப்போது ஒரு நாளைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புளியரை செக் போஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், அது வந்து கேரளாவுக்கு போகிற இது.
அங்கே அதிகாலையில் நீங்கள் வந்து ஒரு 5 மணிக்கு நீங்கள் போய் ரைட் பண்ணிங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்கும். இப்போது புளியறையில் போடுற போஸ்டிங்குக்கு அது வந்து தட் கேரிஸ் எ டேக். அதே மாதிரி சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், திருப்பூர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்னா அதுக்கு ஒரு டேக். நீங்கள் சாதாரணமாக போய் ராமநாதத்தில் போய் ஒரு ஊரில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்னா அதுக்கு டேக் கிடையாது. ஸோ இந்த டேக் அப்படின்னா இது வந்து எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த போஸ்டிங் வந்து 1 வருஷம் தான். 1 வருஷத்துக்கு பிறகு அதை நிச்சயமாக மாற்றி இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போது இந்த போஸ்டிங்கை யார் போட முடியும்? இப்போ அந்த சப் ரெஜிஸ்ட்ரார்ட்ட டிஆர்ட்ட போய் ஏன் பணம் வாங்குறீங்க அப்படின்னு யாராவது ஜனங்கள் போய் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் உடனே? சார் நானே இங்கே கொடுத்துட்டு தானே சார் வந்திருக்கிறேன், எனக்கு நான் வந்து எப்படி வந்து அதை வந்து நான் எப்படி ஹவு டு ரெக்கவர் தி மணி. ஓகே, சரி, இதை வாங்கிட்டு போடுற ஆளுகிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? பிறகு வந்து எலெக்ஷன் எப்படி நடத்துறது? எலெக்ஷனுக்கு பணம் வேண்டியது இருக்குல்ல, ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தானே ஜனங்கள் ஓட்டு போடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷய சர்க்கிள். கூட்டணி கட்சிகளுக்கும் பேச முடியல. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர்றேன். இவ்வளோ நீங்க வந்து சொல்றீங்க இவ்வளோ ஊழல் நடக்குது அப்படின்னு இதை திரும்ப திரும்ப. ஆனா அப்பெல்லாம் வந்து இவ்வளோ நிர்வாக குளறுபடி நடந்தாலும் அது அமைதியா இருந்திருக்கிறீங்களே சார், அது கூட்டணி தர்மத்துக்காகவா இல்லை இதை உங்களுடைய மக்கள் சேவைங்கிறத அடுத்து எப்படி எடுத்துக்கிறது? இல்லை அதான் நான் சொன்னேன், ரொம்ப நாளாக வந்து பிகம் வந்து ஒரு கரப்ஷனை வந்து ஒரு நான் இஷ்யூ ஆகிட்டோம். இதை வந்து ஒரு பேசுகிற பொருளாகவே யாரும் நினைக்கல. இதை வந்து நான் பகிரங்கமாக ஒத்துக்களை தான் செய்யணும். இது எனக்கு தெரியாதான், நான் இதை போல் நடந்தது. இது வந்து இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் தெரியும். அப்போ எல்லோரும் தானே இந்த சிஸ்டத்தில் இருந்திருக்கிறோம். எலெக்ஷனில் வந்து எல்லா தொகுதியிலும் தானே காசு கொடுத்தாங்க. இல்லை அப்போ அடுத்த முறை வந்து இந்த கட்சிகள்லாம் மக்களுக்காக மக்கள் சேவைக்காக எங்களுடைய கட்சின்னு சொல்றதுல என்ன தார்மீக உரிமை? நான் சொல்கிறேன், அந்த ஒரு சிங்கிள் பாயிண்டோட முடிஞ்சிடுறது இல்லை. அதுக்கடுத்தாற் போல பல்வேறு இஷ்யூஸ் வருது. இல்லை நீங்களே சொல்றீங்களே இதுதான் மிக முக்கியமானது, கரையான் மாதிரி. இல்லை இன்னைக்கு வந்து அவர் அந்த இஷ்யூவை கையில் எடுத்திருக்கிறார். இப்போ இந்த கூட்டணி கட்சிகளுடைய அந்த கருத்தொற்றுமை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் 50 நாட்கள் ஆயிடுச்சு, ஏற்பட்டிருக்கா இல்லை அதில் ஏதாவது முரண்பாடுகள் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா சார்? நான் வந்து நீங்கள் வந்து கூட்டணி கட்சிகளில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் there is a ஸ்மால் டிஸ்டிங்ஷன். ஆட்சியில் பங்கேற்றிருக்கிற நாங்கள் ஆட்சிக்கு வெளியிலே இருந்து ஆனால் அரசுக்கு ஆதரவு கொடுக்குற இடதுசாரி கட்சிகள் ரெண்டையும் ஒன்றா பார்க்கக்கூடாது. கூட்டணி கட்சிகளுக்குள்ள வந்து பெரிய கருத்து முதல் சின்ன சின்ன வந்து அதை அப்படி செஞ்சுருக்கலாமே இப்படி செஞ்சுருக்கலாமேங்கிற சஜஷன்ஸ் வேணால் வந்திருக்கலாமே ஒழிய பெரிய கூட்டணியினுடைய ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு எதுவும் பிறழ்வு எதுவும் வந்ததாக இதுவரைக்கும் வரல. ஆனால் அதே நேரத்தில் இடதுசாரி கட்சிகள் வந்து சில முடிவுகளை வந்து சில நேரங்களில் வந்து ரொம்ப வந்து அழுத்தமாகவே சுட்டி காட்டுகிறார். இடதுசாரிகள் வந்து அந்த நிலைப்பாட்டை வந்து அவர்களை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அவங்க ஆட்சியில் அதிகாரம் வேணான்ட்டாங்க, அவங்களுடைய கான்ஸ்டுவன்சிங்கிறது வேறு. அந்த கான்ஸ்டுவன்சியில் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இப்படி வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் எடுக்கும்போது சுதந்திரமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அரசுடைய கொள்கை முடிவுகளோ இல்லை அவர்கள் எடுக்கக்கூடிய வேறு முடிவுகளோ எதிர்க்க முடியும், கட்சியை வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமா? உள்ளுக்குள்ளே இப்போ அமைச்சர் பதவி வாங்கிட்டீங்க, இப்போ என்ன டெசிஷன் எடுத்தால் கூட அதை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி தான் போகிற மாதிரியான ஒரு சூழல் அமையுமா? அப்போது தனித்து காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன இருக்கும் தமிழ்நாடு? இல்லை இப்போ நாங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து டெலிவர் பண்ணுச்சுன்னு வச்சிங்க, இந்த கவர்மெண்ட் டெலிவர் பண்ணும்போது அதுக்கு கிடைக்கிற குட்வில்ல வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிற எங்களுக்கும் கிடைச்சி தான் சேர்ந்தானே கிடைக்கும். சரி சார், அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றது, இந்த குற்றச்சாட்டு தான் தாவேகாலையும் வைக்கிறாங்க. அன்னைக்கு IUML காதர் மொய்தீன் அவர்களும் அதை வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு அரசியல் வியூகமாக ஏன் பார்க்கக்கூடாது? நம்பர்ஸு இல்லை, அன்னைக்கு எல்லாரும் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ ஏன் நம்ம 2 பேரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தவறாக நீங்க மறைக்கிறீங்க? ஏன் வந்து 2 பேருமே அது இப்படி இல்லைன்னு சொல்றீங்க? இப்போ அதில் வந்து நீங்க அவ்வளோ நீங்க சொல்ற ஹானஸ்டி அவங்களுக்கு இல்லையே, அதான் அரசியல் வியூகம். பாரதி பேசுற மாதிரி திமுக தலைமையும் அதிமுக தலைமையும் பேசலாமே. பழனிசாமி அப்படி பேசவே இல்லையே, நாங்கள் ஒரு நாளும் அப்படி பேசல, அந்த பேச்சுவார்த்தையே இல்லை, அது வந்து ஒரு கற்பனை கதை. அதே மாதிரி தானே திமுகவில் வந்து பேசுகிறாங்க, தலைமையில் அப்படி தானே பேசுகிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள், 2 பேரும் சேர்ந்து தேர்தலுக்கு வாங்க,
வரக்கூடிய தேர்தலில் வந்து நாங்கள் 2 பேரும் கூட்டணி, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி, வாங்க, மக்களை ஏற்றுக்கிட்டா வெரி குட், நாங்கள் உங்களை பொலிட்டிக்கலாக சந்திக்கிறோம். சரி, உள்ளாட்சி தேர்தல்ல இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா சார்? இதுல அதிமுக திமுக சேர்ந்து எதிர்காலம் அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல பாஜக திமுக நெருங்கி வருமா? அதாவது எனக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாட்டை பற்றி எனக்கு சந்தேகமாக இருக்குது. என்ன சந்தேகம்னா, அவங்களால அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை உடனே எடுத்துட முடியாது. எந்த மாதிரி சார்? பாஜகவோட சேர்றதோ அதிமுகவோட ஓப்பனாக சேர்றதோ அதை வந்து நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை வந்து 1க்கு 2 அல்லது 3 முறை சிந்திப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய டிஎன்ஏ வந்து வேற. அவங்க வந்து சமூக நீதி, மதச்சார்பின்மை, பாசிச அரசியலுக்கு வருவது, மாநில உரிமைகள், பன்மொழி கலாச்சாரம், இதை மாதிரி தமிழ் வழி வந்து மரபு, இதெல்லாம் வந்து கொண்டாடுகிற ஒரு கட்சி. அந்த தன்னுடைய கோர் ஐடியாலஜி அதில் போய் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா? ஏற்கனவே வச்சிருந்தவங்க தானே இங்க அது தமிழ்நாட்டில். அன்னைக்கு இருந்த நிலைமை வந்து, அன்னைக்கு வந்து மோடியும் அமித்ஷாவும் இல்லை. அன்னைக்கு கலைஞர் வந்து வாஜ்பாயை டீல் பண்ணார். வாஜ்பாயிட்ட வந்து அஷூரன்ஸ் வாங்கினார், நீங்கள் வந்து ராம் டெம்பிளை பற்றி பேசக்கூடாது, காமன் சிவில் கோடை பற்றி பேசக்கூடாது, ஆர்டிகல் 370 பற்றி பேசக்கூடாது, இந்த உத்தரவாதம்லாம் கொடுத்தாதான் நான் கூட்டணி, காமன் மினிமம் ப்ரோக்ராம். இப்போ வந்து மோடிட்ட அவங்க யாரும் அப்படி பேச முடியுமா? நீங்கள் இதெல்லாம் மோடிகிட்ட போய் கையெழுத்து போட்டால் அது டெத் வாரண்ட் தானே, அது மரண சாசனம் தானே. ஏன்னா அது மாதிரி தானே நிறையா பேர், இப்போ நவீன் பட்நாயக்காக இருந்தாலும் சரி தான், ஜெகன்னாக இருந்தாலும் சரி தான், அவங்கெல்லாம் அப்படி கையெழுத்து போட்டுட்டு தானே இப்போ அடையாளங்களை தொலைச்சிட்டு இருக்காங்க. அதை போல் ஒரு தவறை வந்து திமுக தலைமை செய்யுமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒரு தோல்வி ஒரு வெற்றி அரசியலில் அது வரலாம் போகலாம், அதுக்காக வேண்டி தன்னுடைய கோர் ஐடியாலஜியை விட்டுற முடியுமா அப்படிங்கிறத திமுக தலைமை 1 முறைக்கு 2 முறை யோசிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி. நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. இதுவரை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். Velamal Engineering College. Build the future of automobiles. Admissions open. Apply now. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.